மெயின்ஸ்ல நான் கண்டிப்பா 5 மார்க் எடுக்கணும், ரீசனிங்ல நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த கோடட் பேஸ் பிளட் ரிலேஷனை நீங்க கண்டிப்பா சால்வ் பண்ணி ஆகணும். இதுல நிறைய பேத்துக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் புரியாம குண்டக்க மண்டக்க கழுத்துல கண்டக்க அப்படின்ற மாதிரி சால்வ் பண்றீங்க. அது எல்லாத்தையுமே உடச்சு விட்டுருவோம். ஈஸியா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல ஒரு குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி நான் வந்து சொல்லி தர போறேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட லெவல் ஆஃப் ஒரு கொஸ்டின் வந்தாலும் உங்களால கோடட் பேஸ்ட் பிளட் ரிலேஷனை அடிக்க முடியும். அந்த கான்பிடென்ட் எனக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன்ற நம்பிக்கை இருக்கு. அந்த கான்பிடென்ட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஓ மெயின்ஸ்லயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளர்க் மெயின்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதே லெவல் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரும். அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. சோ தென் வந்து பாத்தீங்கன்னா இதோட வெயிட்டேஜ் ஒரு மெயின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இதோட வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 to 5 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோடட் பேஸ்ட் பிளட் ரிலேஷன் வந்து வரும். சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரேன். இதுல ஃப்ரம் டு அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கோங்க. சோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஓரிடத்தில் அப்படின்ற மாதிரி நம்ம அல்டிமேட் கோர்ஸ் வந்து இருக்கும். அல்டிமேட் கோர்ஸ்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் செஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிருச்சு. ஸோ எவ்ரிடே மார்னிங் 11:30 AM வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ்கான ஃபவுண்டேஷன் லைவ் வந்து போயிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து ஆப்டிடியூட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸுக்கான லைவ் வந்து பாத்தீங்கன்னா 11:30 PM வந்து இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் 6:30 PM உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கான லைவ் செஷன் வந்து இருக்கும். ஸோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மே மிட்ல இருந்து உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ்க்கான லைவ் செஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஆப்டிடியூட் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், ரீசனிங் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நான் தான் உங்களுக்கு வந்து எடுத்திருப்பேன். ஸோ பேங்கிங் அவேர்னஸ் வரைக்கும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு மணி சார் டீச் பண்ணியிருப்பேன். என்ன டவுட் இருந்தாலும் டைரக்டா நீங்க என்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக நானே உங்களுக்கு வந்து பர்சனல் மென்டராகவும் வந்துடுவேன். உங்களுக்கு சண்டே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராமும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்ல வந்து இருக்கும், நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்சூரன்ஸ் அவேர்னஸும் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ், அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பேட்ச், கரண்ட் அஃபேர்ஸ்க்கான ஸ்பெஷல் செஷன்ஸ், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் கோர்சஸ் அண்ட் தென் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கான அல்டிமேட் ப்ராக்டிஸ் பிளேஸும் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்கும் 40% ஆஃபர் வந்து இருக்கு. ஸோ மே 10 வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து இருக்கும். நீங்க எம்பவரிங் அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ். ஸோ தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் வித் ஹை குவாலிட்டி கண்டென்ட் அப்படின்னா அது நம்ம அல்டிமேட் கோர்ஸ் தான். கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வேற லெவல் ரிசல்ட் வந்து கிடைக்கும். பர்சனலா நீங்க என்கிட்ட டவுட் கிளாரிஃபை பண்ணி நீங்க வந்து படிக்கலாம். அதே மாதிரி எனக்கு மேக்ஸ் ரீசனிங் மட்டும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வந்து வேணும் அப்படின்னா காம்போ கோர்ஸ்ல மாஸ்டர் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருக்கும், அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கும் உங்களுக்கு எம்பவரிங் அப்படின்ற கூப்பன் கோடுக்கு 40% ஆஃபர் வந்து இருக்கு. ஒன்லி நான் மெயின்ஸ் மட்டும் தான் சார் ப்ரிப்பேர் பண்றேன், மெயின்ஸ் மட்டும் தான் சார் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ரீஸ்டார்டர் பேட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீஸ்டார்டர் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மெயின்ஸுக்கானது தான். இப்போ நான் வந்து எடுக்க போற இந்த கிளாஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீஸ்டார்டர் பேட்ச் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டோட மெயின்ஸுக்காக நான் வந்து டீச் பண்ண கிளாஸஸ் தான். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள வந்து போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் உங்களுக்கு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவேன். அது எல்லாத்தையுமே நீங்க டீட்டெயிலா சால்வ் பண்ணி எனக்கு வந்து போடணும். அதுல என்ன டவுட் இருந்தாலும் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். இது நம்ம குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல நம்மளுடைய ஆப் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் வந்து பண்ணிட்டு இருக்கிறது, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல படிக்கணும் அப்படின்னா மணி சாரோட மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வேற லெவல் ரிசல்ட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம் மக்களே. ஸோ சூப்பரா சொல்லித்தரேன், ஈஸியா சொல்லித்தரேன். வாங்க. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி நம்ம கோடிங் டிகோடிங்கான மெயின் செஷனுக்கான 3வது வீடியோ தான். சரியா? இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3வது வீடியோல, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ணிக்கிறது நிறைய பண்ணிருப்பேன். பட் கிளாஸை டீச் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு 3rd வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கா நம்ம எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். 2வது வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இம்பார்ட்டன்டா என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணணும் அப்படின்றது வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம வந்து அடுத்து 2வது வீடியோல உங்களுக்கு பேராகிராஃப் கொஸ்டின் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ பேராகிராஃபோட லெவல் 1 தான். இன்னும் ஒரு வீடியோஸ்லாம் இருக்கு. கொஞ்சம் ஹை லெவல்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேராகிராஃப்ல கொஞ்சம் ஹை லெவல் வந்து எப்படி அப்ரோச் பண்ற வீடியோ வந்துருக்கும். அது பிஓ லெவலுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்பிஐ ஒரு ஐபிபிஎஸ் கிளர்க்கு ஒரு தனியாக இருக்கும். எஸ்பிஐ கிளர்க் ஐபிபிஎஸ் கிளர்க்கு பேரா பேஸ்ட் தனியாக இருக்கும். அடுத்து பிஓ லெவல் பேஸ்ட் வந்து பிஓ லெவல் பேஸ்டுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துருக்கும். இது கோடட் பேஸ்டுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் நம்பர் 3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஆர்பி கிளர்க்கில் கோடட் பேஸ்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த பேரா பேஸ்ட் ஈஸியான சம் இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் தான் நமக்கு வந்து கேட்பாங்க.
ஸோ இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ஆர்பி கிளர்க்கை ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி கிளர்க்கு வருது அப்படின்னா நீங்க என்ன மட்டும் பார்த்தா போதும், பேரா மட்டும் பார்த்தா போதும். அந்த பேரா பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸி லெவல், சரியா, ஈஸி டு ரொம்ப ரொம்ப ஈஸி டு ஒரு ஈஸி டு மாடரேட் லெவல் நம்ம பார்த்தா போதும். இப்போ அதே இது நம்ம ஒரு ஆர்ஆர்பி பிஓ ஃபோக்கஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஆர்ஆர்பி பிஓல நமக்கு வந்து ஸோ உங்களுக்கு ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேரா பேஸ்ட் கேட்கறதுக்கு தான் பாசிபிள் இருக்கு. 90% பேரா பேஸ்ட் கேட்கறதுக்கு தான் நமக்கு பாசிபிளே இருக்கு. ஸோ குட் ஈவினிங்மா எல்லாருக்குமே இனிய வணக்கங்கள். வாங்க 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 வாங்க. ஸோ 90% பாசிபிள் இருக்கு. அந்த 10% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிபிலிட்டி எதுல கொண்டு போய் கொடுப்பான் அப்படின்னா இந்த கோடட் பேஸ்ல கொண்டு போய் கொடுப்பான். ஓகேவா? மத்தாபடி நமக்கு வரக்கூடிய இந்த எஸ்பிஏஆ இருக்கட்டும், ஐபிபிஎஸ்ஆ இருக்கட்டும், எஸ்பிஐ இருக்கட்டும், ஐபிபிஎஸ்ஆ இருக்கட்டும், ஸோ இதோட கிளர்க்கா இருக்கட்டும், பிஓவா இருக்கட்டும், கிளர்க்கா இருக்கட்டும், பிஓவா இருக்கட்டும், இதுல நமக்கு 98% நமக்கு கோடட் பேஸ்டு தான் வரும். ரிமைனிங் 2% வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் 2% நமக்கு ஹார்டஸ்ட் லெவல்ல கொண்டு போய் விடுவாங்க. அதுதான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேரா பேஸ்டு கொஷின்ஸ். ஓகேவா? அந்த பேரா பேஸ்டு கொஸ்டின் இருந்தாலும் கவலைப்பட வேணாம். நமக்கு மெத்தட் தெரியும், அப்ரோச் தெரியும், நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போனாலே போதும். நம்மளால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கெட் பண்ணிக்க முடியும். புரியுதா? ஸோ அதனால ஒவ்வொரு கிளாஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இன்ச் பை இன்ச் வந்து கவனிச்சிட்டே வாங்க. ஸோ இப்போ இந்த கோடட் பேஸ்டு நம்ம அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி ஸோ வாட் இஸ் த பேசிக் என்ன பேசிக்கான வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்டா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ இம்பார்ட்டன்டான பேசிக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை முதல்ல கத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா மணி ஹேஷ்டேக் கபி எப்படி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு சுத்தமா தெரியலையா? ஒரு நிமிஷம். மணி ஹேஷ்டேக் கபி, சரியா? மணி ஹேஷ்டேக் கபி இப்ப நல்லா தெரியுதாப்பா? மணி ஹேஷ்டேக் கபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட். மணி ஹேஷ்டேக் கபி ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது நான் பேசிக் ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இப்பயும் நான் உங்களுக்கு வந்து ரீகால் பண்றேன். ஸோ செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா மணி டாலர் கபி. ஸோ மணி டாலர் கபி. ஸோ மணி ஹேஷ்டேக் கபி, மணி டாலர் கபி. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க இம்பார்ட்டன்டா நோட் பண்ண வேண்டியது அப்படின்னா மணி இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ கபிங்காம் அப்படின்ற மாதிரி கபி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து செகண்ட் பர்சன். Here also money is a first person. Yes, கபிமாம் அப்படின்ற கபி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து செகண்ட் பர்சன். கபி எனக்கு என்னது செகண்ட் பர்சன். ஸோ மணி இஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன், கபி இஸ் அ செகண்ட் பர்சன். ஓகே, ஸோ இப்போ இங்க நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா மணி இஸ் brother of கபி. மணி இஸ் brother of கபி. ரைட், மணி இஸ் brother of கபி. ஓகே, ஸோ தென் இங்க நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கபி இஸ் brother of மணி. சார் இது என்ன சார்? கபி வந்து மணியோட பிரதர், மணி வந்து கபியோட பிரதர். ஸோ ரெண்டுலயும் ஒண்ணு தானே சார்? ரெண்டு பேருமே அண்ணன் தம்பி தானே சார்? பட் இந்த இடத்துல நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நினைக்கலாம்ல மணி கபியோட பிரதரா இருந்தாலும், கபி மணியோட பிரதரா இருந்தாலும் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பியா தானே இருக்க போறீங்க, அப்புறம் என்னதான்றீங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க. இங்க என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இந்த இடத்துல என்ன சார் முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெண்டர் டிஃபைன். நம்ம என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம், ஜெண்டர் என்ன, அவங்க ஆனா பெண்ணா, மெயில் ஆர் ஃபீமைல். ஸோ மெயில் ஆர் ஃபீமைல் அப்படின்றத இங்க கண்டுபிடிக்கிறது தாங்க மேட்டர். அவங்க மெயில் ஆர் ஃபீமைல் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது தாங்க மேட்டர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க மெயில் ஆர் ஃபீமைல், அவங்க ஆனா பெண்ணா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதா இந்த இடத்துல நமக்கு மெயின் மேட்டராகவே இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா
இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரம் டு. ஸோ ஃப்ரம் டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோடிங்கை பொறுத்தளவுக்கு. ஸோ ஃப்ரம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டு. ஸோ ஃப்ரம் எந்த பர்சன்ல இருந்து எந்த பர்சன், ஃப்ரம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆளை கவனிச்சுக்கோங்க, ஃப்ரம் செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கபியோட பிரதர் நமக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி. ஸோ அப்ப இந்த இடத்துல அப்சல்யூட்லி நமக்கு யாருல இருந்து யாரை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறாங்க, கபில இருந்து நமக்கு மணியை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருந்து செகண்ட் பர்சன்ல இருந்து அப்ப நம்ம என்ன பண்றோம், செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து பாக்குறோம். செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து பாக்குறோம். அப்ப செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஓகேவா, செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சனை ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸோ சேம் திங் ஃப்ரம் டு. ஸோ ஃப்ரம் டு. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கபி இஸ் த பிரதர் ஆஃப் மணி. அப்ப என்ன நடந்திருக்கு, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பர்சன். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பர்சனை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்து செகண்ட் பர்சனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இங்க எப்படி எழுதுவீங்க, மணியோட பிரதர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கபி. மணியோட பிரதர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கபி. திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு பாத்தீங்களா, இந்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ஒரு ஐபிபிஎஸ் பிஓ எழுதுனீங்கன்னா கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எஸ்பிஐ பிஓ எழுதுனீங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கை கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகணும் அப்படின்னா, ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்கை நமக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகணும் அப்படின்னா இப்படி கேட்பாங்க. ஐபிபிஎஸ் கிளர்க்கை கொஞ்சம் ஒரு ஹார்ட் லெவலில் கேட்கணும்னா இந்த மாதிரி செகண்ட் பேட்டர்ன் வந்து வரும். திஸ் இஸ் ஆல்சோ எ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேவா, செகண்ட் பர்சன்ல இருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்சனை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போதே நம்ம கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணும், கொடுத்துருக்கிற கோடிங்கை நம்ம நல்லா ரீட் பண்ணும். ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்து செகண்ட் பர்சனா, செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சனா அப்படின்றத நம்ம ப்ராப்பரா நம்ம ரீட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நீங்க எப்படி ஹிண்ட் மாதிரி மண்டேல ஞாபகம் வச்சுக்கணும். இதை நீங்க இனிஷியலா நீங்க ஒரு இப்பதான் மெயின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, நீங்க வீட்டுல சால்வ் பண்ணி பாக்குறீங்க, உங்க வீட்டுல நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா இப்படி எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பழக்கமாயிரும், போக போக உங்களுடைய ஸ்பீட் வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்து செகண்ட் பர்சனா, செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சனா அப்படின்றத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இது நான் ஆல்ரெடி பேசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லி கொடுத்தது தான். ஸோ அதை நான் இப்போ வந்து கண்டினியூ பண்றேன். தென் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோடட் நமக்கு வர்றப்ப ஒரு கோடிங் பேஸ்ட் நமக்கு வர்றப்ப நம்ம என்ன சார் முதல்ல எப்படி சார் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம். எங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு யாரு கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம சால்வ் பண்ணிடணும். ரைட்டா, தென் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏ இருக்காரு, பி இருக்காரு, சி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏபிசி இவங்க 3 பேத்துக்கு இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன், ஏதோ ஒரு ரிலேஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 பேத்துக்கு இடையில ஏதோ ஒரு சம் ரிலேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். Got the point? ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றோம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அப்ப ஏபிசி இவங்க 3 பேத்துக்கும் இடையில, இந்த ஏபிசி இவங்க 3 பேத்துக்கு இடையில ஏதோ ஒரு ரிலேஷன் வந்து இருந்திருக்கும். அந்த ரிலேஷனுக்கு நீங்க ஒரு சின்ன டயக்ராம் வந்து வரைஞ்சிருப்பீங்க. ரைட், இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 வந்து இது. ஸோ உங்களுக்கான ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ், அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது. ஸோ செகண்ட் ஸ்டெப், அப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன சார் பண்ணுறது? செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கனெக்டிங் வித் ரிப்பீட்டிங். நம்ம பஸ்ஸில் நம்ம எப்படி பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுவோம். யாரை வச்சு கனெக்ட் பண்ணுவோம்?
அந்த ரிப்பீட்டிங் பர்சனை வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். யாரை வச்சு நம்ம கனெக்ட் பண்றோம்? ரிப்பீட்டிங் பர்சனை வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ரிப்பீட்டிங் பர்சன் எங்க இருக்கக்கூடியது? ஃப்ரம் த ரிப்பீட்டிங் பர்சன். அந்த ரிப்பீட்டிங் பர்சன் நமக்கு யாரா இருப்பான் அப்படின்னா ஃப்ரம் த பாயிண்ட் 1, ஃப்ரம் ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 1 நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம்ல. ஸோ அதுல ஏதாவது ஒரு பர்சன் எங்கேயாவது ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகும். ஸோ அப்போ அந்த ரிப்பீட் ஆகிற பர்சனை வச்சு நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி போயிட்டே இருந்தோம் அப்படின்னா 3வது ஸ்டெப்ல நமக்கு ஈஸியான முறையில் சொல்யூஷன் வந்துடும். ஸோ திஸ் இஸ் 3 அஸ்திரம் உங்களுக்கானது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் யார் ஒருத்தர் ரிப்பீட் ஆகுறாரோ அந்த ரிப்பீட்டிங் பர்சன்ல இருந்து நம்ம அடுத்தடுத்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி போய்கிட்டே இருக்க போறோம். ஓகேவா? கோடட் பேஸ்ட் புரிஞ்சா? இப்படிதானே நான் வந்து உங்களுக்கு பேரா பேஸ்டும் சொல்லி கொடுத்துருப்பேன். பேரா பேஸ்ட்ல என்ன பண்ணிருப்போம்? நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணிருப்போம். நோட் பண்ணிட்டு யார் ஒருத்தர் ரிப்பீட் ஆகிறாரோ அந்த ரிப்பீட் ஆகிற பர்சனை வச்சு அப்படியே கனெக்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும் பண்றோம். பாயிண்ட் ஸ்டெப் நம்பர் 1 வச்சுக்கிறோம். ஸ்டெப் நம்பர் வச்சு கனெக்ட் பண்ணி அப்படியே பதனாட்டியம் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும். ரைட்டா அப்படின்னா முதல்ல எல்லாருமே ரைட்டுன்னு கமெண்ட்டை போட்டு விடுங்க. புரிஞ்சா அப்படின்றத இன்டிமேட் பண்ணி விட்டுருங்க. புரிஞ்சா புரியலையா சொல்லுங்க மக்களே, சொல்லுங்க. பரதநாட்டியத்தை போடுங்க. கரெக்டான ஆன்சரை நீங்க வந்து பண்ணிடுவீங்க. ரைட், சம்பாலாமா? புரிஞ்சாவா பேசிக்ஸ்? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேஷ்டேக் அப்படின்ற ரிலேஷன்ஸ் இட் மீன்ஸ் எதை வந்து சொல்ல வருது அப்படின்னா பிரதர் அப்படின்ற ஒரு ரிலேஷன் வந்து சொல்ல வருது. இந்த இடத்துல டாலர் அப்படின்றது நமக்கு எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ஏ மீனிங் ஆஃப் பிரதர். ஓகே, ஸோ இந்த கோடிங் டிகோடிங்கை பொறுத்தளவுக்கு நமக்கு கோடட் பேஸ்டை பொறுத்தளவுக்கு இந்த கோடு எதை வந்து ரிலேட் பண்ணும்? இந்த கோடு வந்து எதை வந்து ரிலேட் பண்ணும்? இந்த கோடு வந்து எதை வந்து ரிலேட் பண்ணும்? இந்த கோடு இஸ் ரிலேட்டிங் த ரிலேஷன்ஷிப். இந்த கோடு எதை வந்து ரிலேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த 2 பர்சன்ஸ். ஸோ 2 நபர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து டிஃபைன் பண்ணும். அந்த கோடு எதை டிஃபைன் பண்ண போகுது? 2 நபர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து இது பண்ண போகுது. ஸோ டிஃபைன் பண்ண போகுது. ஸோ கோடுனா நத்திங், இட்ஸ் அ சிம்பிள். கோட்னா என்னது? இட்ஸ் அ சிம்பிள். கோட்னா என்னது? சிம்பிள். கோட்னா என்னதுப்பா? இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் அ சிம்பிள். ஏதாவது ஒரு இந்த ஹேஷ்டேக், இது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே சிம்பிள்ஸ்னு சொல்லப்படும். ஸோ அது எல்லாமே வந்துடும். ஓகேவா? சால்வ் பண்றீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி இதோ காய்ஸ். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் தி டே. ட்ரை பண்ணுங்க. உங்களான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாரு கரெக்டா சால்வ் பண்றீங்கன்னு பார்ப்போம். கமான் மக்களே. ட்ரை பண்ணுங்க, நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ட்ரை பண்ணுங்க, நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ட்ரை பண்ணுங்க, மணி அப்புறம் சால்வ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம நோட் பண்ணுவோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் $P$u, ஸோ $P$u, ஓகே, $P$u, ஓகேவா? ஸோ $B$u அப்படின்னா P இஸ் அ மெயில். ஸோ P அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன், பட் Q இஸ் அ ஃபீமேல். ஸோ பட் டாலர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா மேல் மெம்பராகவும், செகண்ட் பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மெம்பராகவும் குறிக்குது. ஓகே, P@u, ஸோ P@u அப்படின்னா என்ன சொல்ல வருது அப்படின்னா P is the parent of Q. ஸோ P is the parent of Q. அப்ப என்ன அர்த்தம்? Q-ஓட பேரண்ட். ஸோ Q-ஓட பேரண்ட் வந்து யாரு? P. ஸோ இந்த இடத்துல P-யோட ஜெண்டர் என்னன்னு தெரியாது, Q-ஓட ஜெண்டர் என்னன்னு தெரியாது. அதே மாதிரி இந்த இடத்துல யாருல இருந்து யாரை குறிச்சிருக்காங்க? ஸோ P வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், Q அப்படின்றவர் இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பர்சன். அப்ப நமக்கு எங்க இருந்து எங்க செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து பாத்தீங்கன்னா டினோட் பண்ணிக்கிறாங்க. செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து டினோட் பண்ணிக்கிறாங்க. சேம் எல்லா இடத்துலையும் பாத்தீங்கன்னா செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன். நமக்கு பிரச்சனையே கிடையாது. எவ்ரி பிளேசஸ் த சேம் ரிசல்ட். ஸோ செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன். நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிட்டே இருக்காங்க? செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன் தான் நமக்கு வந்து டினோட் பண்ணிட்டே இருக்காங்க. காட் இட். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ஸ்லோவாக ஒரு குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி தான் சொல்லி தருவேன். கவலையப்படாதீங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். மெயின்ஸ் கஷ்டமாக ஃபீல் ஆனாலும் உங்களுக்கு ஈஸியாக நான் உங்களை சால்வ் பண்ண வச்சிருவேன். கவலையப்படாதீங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? P இஸ் த சிப்ளிங் ஆஃப் Q.
அப்ப சிப்ளிங்னா என்ன அர்த்தம்? பி வந்து யாரோட சிப்ளிங் அப்படின்னா கியூவோட சிப்ளிங். இப்ப பி கியூ ஆர் சிப்ளிங். ஸோ இங்கேயும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் என்ன அப்படின்றது தெரியாது, இங்கேயும் நமக்கு ஜெண்டர் என்னன்னு தெரியாது. ரெண்டு இடத்துல நமக்கு ஜெண்டர் என்ன அப்படின்றது வந்து தெரியாது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, பி ஹேஷ்டேக். ஸோ பி ஹேஷ்டேக் அப்படின்னா பி இஸ் த பவுஸ் ஆஃப் கியூ. ஸோ அப்போ பியும் கியூவும் நமக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிடு கப்பல்ஸ். பியும் கியூவும் மேரிடு கப்பல்ஸ். ஓகே, அடுத்த பாயிண்ட்டை பாருங்க, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். எப்படி கொடுத்துருக்கான் அப்படின்னா, எப்படி கொடுத்துருக்கான்றத பாருங்களேன். பி அட்டு டாலர், பி அட்டு பி அட்டு டாலர். பி அட்டு டாலர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த அட்டு, இந்த அட் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி இங்க என்ன தெரியும், அட்டுன்றது இங்க இருக்கா, இந்த ஆல்ரெடி இந்த அட் அப்படின்னா என்னது பேரண்ட். இந்த அட்டுன்றது என்னது பேரண்ட். அப்ப பி வந்து யாரோட பேரண்ட் அப்படின்னா கியூவோட பேரண்ட். அதுக்கப்புறம் இந்த டாலர், இந்த டாலர் அப்படின்றது நமக்கு எதை தீர்மானிக்குது, பி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சனை வந்து மெயில் மெம்பராகவும் செகண்ட் பர்சனை ஃபீமேல் மெம்பராகவும் குறிக்கும். அப்ப இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு, பி. அப்ப பி வந்து யாரு, நமக்கு வந்து மெயில் மெம்பர். கியூ வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல் மெம்பர். அதான் அவனும் கொடுத்துருப்பான், பி இஸ் அ மேல், கியூ இஸ் அ ஃபீமேல் அப்படின்ட்டு. இப்போ இதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதே இடத்துல உங்களுக்கு இப்படி இருக்கு. ஸோ பி இப்ப இதே இடத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் இப்ப வந்து நமக்கு இப்படி வந்து இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னா பி, ஓகே இது இங்க கலர் நல்லா தெரியாது, ஸோ சிம்பிள் நான் இப்படி எழுதுறேன், இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க நல்லா பாருங்க. ஸோ பி பி ஹேஷ்டேக் ஹேஷ்டேக் டாலர், பி ஹேஷ்டேக் டாலர் கியூ, பி ஹேஷ்டேக் டாலர் கியூ அப்படின்னா நமக்கு எதை வந்து சொல்ல வரும், பி ஹேஷ்டேக் டாலர் கியூ அப்படின்னா நமக்கு எதை சொல்ல வரும். ஸோ ஒயிட் கலர் நல்லா தெரியுதா தெரியலையா, பிளாக் கலர் யூஸ் பண்ணிடவா மணின்னு. ஓகே இங்க பாருங்க, ஸோ பி ஹேஷ்டேக் டாலர் கியூ. ஸோ இதோட ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். இங்க இருந்தே நீங்க கத்துக்கணும், நமக்கு இது கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது. மேபி இங்க கொடுக்கும்போது நமக்கு மாத்தி கூட கொடுக்கலாம். என்ன அப்படின்னா இந்த டாலர்ன்றது நமக்கு டபுள் சிம்பிள் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் நமக்கு டபுள் சிம்பிள் கொடுப்பாங்க. டபுள் சிம்பிள் கொடுத்தாங்கன்னா அந்த சிம்பிள் இங்க இருக்கும், அந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ என்ன பண்ண போறோம், டபுள் சிம்பிள் நமக்கு வருது, டபுள் சிம்பிள் வருது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எப்படி வந்துச்சு, அட்டு டாலர். ஸோ அட்டோட ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிவன் டேட்டாலேயே இருக்கும், இந்த டாலரோட ரிலேஷன்ஷிப்பும் நமக்கு அந்த கிவன் டேட்டாலையுமே இருக்கும். ஸோ அப்போ அது ரெண்டத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பைன் பண்ணிக்கணும். அந்த ரெட்டத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணிக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த ரெண்டத்தையும் நம்ம என்ன பண்ணிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த இடத்துல இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன், ரெண்டு சிம்பிள் வருது அப்படின்னா அந்த ரெண்டு சிம்பிள் வரும்போது நம்ம ரெண்டத்தோட கேரக்டரையும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டத்தோட ரிலேஷன்ஷிப்பையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம மிங்கிள் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், ஹேஷ்டேக் அப்படின்னா என்ன அர்த்தம், பவுஸ். அப்ப பி இஸ் மேரிட் டு கியூ. ஸோ பி இஸ் மேரிட் டு கியூ. அப்ப அந்த இடத்துல நமக்கு என்னது, கியூவோட ஜெண்டர். சரியா, இந்த இடத்துல நமக்கு வந்து கியூ. ஸோ கியூவோட ஜெண்டர் நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, கியூவோட ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா மெயில் மெம்பர், சரி பியோட ஜெண்டர் வந்து மெயில் மெம்பர், கியூவோட ஜெண்டர் வந்து ஃபீமேல் மெம்பர். ஏன்னா ஹேஷ்டேக் அப்படின்னும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் எப்படி இருப்பாரு, சரி டாலர், டாலர் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் மெயில் மெம்பராகவும் செகண்ட் இருக்கிறவரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேல் மெம்பராகவும் இருப்பாரு, செகண்ட் இருக்கிறவரு ஃபீமேல் மெம்பராகவும் இருப்பாரு. இது நம்ம பேசிக்ஸ்ல நம்ம படிச்சது. செகண்ட் இருக்கிறவரு நமக்கு ஃபீமேல் மெம்பராகவும் இருப்பாரு, பேசிக்ஸ்ல நம்ம படிச்சது. வெரி குட் வெரி குட் கைஸ், சூப்பர் சூப்பர் சுப்புராஜா கமெண்ட் பண்ணிட்டீங்க. புரிஞ்சா இப்ப என்னென்ன என்னென்ன அப்படின்றது, என்னென்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சா? எஸ். இப்ப நம்ம அவங்க நமக்கு கொடுத்துருக்கிற ரிலேஷன்ஷிப்க்கு வந்து போவோம். சரி, இப்ப அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதான் அவங்க வந்து கொடுத்துருக்கிறது, தே ஆர் கிவிங். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, ஏ டாலர். ஃபர்ஸ்ட் எடுத்துனையும் நமக்கு ரிலேஷன்ஷிப் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம வந்து கொஸ்டின் அப்ரோச் பண்ணுவோம். ஸோ ஏ அண்ட் இ நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1ல இருந்தே நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் படிச்சோமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1ல இருந்தே நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். அப்போ அதுல இருந்து நம்ம அப்ரோச் பண்றோம். சரியா? ஸோ அப்போ அதுல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அப்ரோச் பண்றோம், அதுல இருந்து நம்ம அப்ரோச் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் யூ. சரி, ஏ அண்ட் இ. அண்ட் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க, ஸோ சிப்ளிங். ஸோ அண்ட் அப்படின்னா நமக்கு எதை மீன் பண்ணுது, சிப்ளிங்கை மீன் பண்ணுது. அப்ப ஏயும் ஈயும் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏயும் ஈயும் நமக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிப்ளிங்ஸ். ஸோ ஏயோட ஜெண்டர் என்னன்னு தெரியாது, ஈயோட ஜெண்டர் என்னன்னு தெரியாது.
நெக்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இப்ப இங்க இருக்கிறவங்க இங்க எங்க நமக்கு கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்கணும். இங்க இருக்கிறவங்க நமக்கு யாரோட கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்கணும். ரைட், இங்க இருக்கிறவங்க நமக்கு யாரோட கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும். சோ அப்ப இந்த இடத்துல ஏ நமக்கு எங்கேயாவது ரிப்பீட் ஆகுதா, இல்ல இ எங்கேயாவது ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணும், ஏ எங்கேயாச்சும் ரிப்பீட் ஆகுதா, இல்ல அப்படின்னா இ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுதான்னு பார்க்கணும். சோ யார் நமக்கு ரிப்பீட் ஆகுறா, இந்த இடத்துல இ இருக்காரு, எஸ் இந்த இடத்துல இ இருக்காரு. அப்ப ஈல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த சைடு பாருங்க, ஈல இருந்து ஒரு ரிலேஷன் இருக்கு. இ அட்டு இ அட்டு 1, சரி, இ அட்டு ஐ. சோ அட்டுனா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாருங்க. அட்டுனா என்னது, பேரண்ட். அட்டுனா என்னது, பேரண்ட். அப்ப இ வந்து யாரோட பேரண்ட், இ வந்து யாரோட பேரண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயோட பேரண்ட். நமக்கு தெரியும் செகண்ட் பர்சன்ல இருந்து ஃபர்ஸ்ட் பர்சன். அப்ப அப்ப என்ன வந்திருக்கும் உங்களுக்கு, இ இஸ் த பேரண்ட் ஆஃப் ஐ. அப்ப ஐயோட பேரண்ட் வந்து யாரு, இ. புரியுதா? நம்ம நார்மலா எப்படி சொல்றோம், பி இஸ் த பேரண்ட் ஆஃப் கியூ. அப்ப கியூவோட பேரண்ட் வந்து பின்னு எழுதணுமா? அப்ப அதே மாதிரிதான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஐயோட பேரண்ட் வந்து நம்ம யாருன்னு எழுதுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈன்னு எழுதுறோம். ஐயோட பேரண்ட் நமக்கு யாரு, இ. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, கே ஹேஷ்டேக் பி. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு எப்படி இருக்கு, கே ஹேஷ்டேக் பின்னு இருக்கு. ஸோ கே ஹேஷ்டேக் பின்னு இருக்கு. ஓகே, அடுத்ததுல நமக்கு எப்படி இருக்கு, கே ஹேஷ்டேக் பி. இப்போ ஹேஷ்டேக்னா என்ன அர்த்தம்னு பாருங்க. ஹேஷ்டேக்னா என்னது, பவுஸ். ஸோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மேரிடு கப்பல்ஸ். அப்ப யார் மேரிடு கப்பல்ஸ், இ அண்ட் கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேரிடு கப்பல்ஸ். இ அண்ட் கே வந்து மேரிடு கப்பல்ஸ். ஸோ முடிஞ்சா இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் இந்த இதை சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ அகைன் நம்ம யாரை தேடுவோம், நமக்கு கனெக்ஷன் இருக்காங்களா அப்படின்றத நம்ம தேடுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்க, கேல முடிஞ்சிருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கே எம் கனெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல ஐ இருக்கு, ஐ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஐ ஹேஷ்டேக் பி. ஸோ ஹேஷ்டேக்னா நம்ம என்ன படிச்சோம், இப்பதான் பார்த்தோம். ஹேஷ்டேக்னா என்னது அப்படின்னா பவுஸ். அப்ப ஐ வந்து யாரோட மேரேஜ் பண்ணிக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியோட மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, கே அண்ட் டாலர் எம். ஸோ அண்ட் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்பதான் நான் சொல்லி கொடுத்தேன். அண்ட்னா என்ன அர்த்தம், சிப்ளிங். அண்ட்னா என்ன அர்த்தம், சிப்ளிங். முதல்ல நானே வச்சுக்கோங்க, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கே அண்ட் டாலர் எம். சரியா, டாலர் எம். டாலர்னா நமக்கு எதை டிஃபைன் பண்றது, மெயில் ஆர் ஃபீமேல் அப்படின்றத டிஃபைன் பண்றது. மெயில் ஆர் ஃபீமேல் அப்படின்றத டிஃபைன் பண்ணுது. ரைட்டா? புரிஞ்சா இல்லையாப்பா? இந்த இடத்துல டாலர் அப்படின்றது, இந்த இடத்துல டாலர்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துனே பாயிண்ட் இருக்கு, மெயில் ஆர் ஃபீமேல். அதான் நான் இங்க எழுதி கொடுத்தேன், பி ஹேஷ்டேக் டாலர். ஹேஷ்டேக்னா என்ன அர்த்தம், பவுஸ்னு அர்த்தம். அந்த இடத்துல மெயில் யாரு ஃபீமேல் யாரு அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்றதுக்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிட்டோம், இந்த டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் டாலர். அண்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிப்ளிங்ஸ். அண்டுனா என்னது, சிப்ளிங். அப்போ கேயும் எம்மும் இந்த இடத்துல என்னவா இருக்காங்க, சிப்ளிங்கா இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்சன் மெயில் மெம்பர். அப்ப கே இஸ் அ மேல் மெம்பர், எம் இஸ் அ ஃபீமேல் மெம்பர். அப்ப கே மெயில் மெம்பர் அப்படின்னா இ வந்து என்னவா இருந்திருப்பாங்க, ஃபீமேலா இருந்திருப்பாங்க. மற்றபடி ஏயோட ஜெண்டர் நமக்கு தெரியாது, ஐயோட ஜெண்டர் நமக்கு தெரியாது, பியோட ஜெண்டர் நமக்கு தெரியாது. நம்ம சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன படிச்சிருப்போம், நம்ம ஃபீமைல்னு படிச்சிருப்போம். பாக்ஸ் வந்து போட்டா நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயில் மெம்பர்னு படிச்சிருப்போம். ரைட்? அப்ப பாக்ஸோ சர்க்கிளோ நம்ம போடல அப்படின்னா எதர் அ மெயில் ஆர் ஃபீமேல். பாக்ஸோ சர்க்கிளோ போடல அப்படின்னா அது எப்படி இருந்திருக்கும், நமக்கு எதர் அ மெயில் ஆர் ஃபீமேலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். எதர் அ மெயில் ஆர் ஃபீமேலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இருந்திருக்கும். Got the point guys? ஓகேவா? எஸ், எதர் அ மெயில் ஆர் ஃபீமேலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. நம்ம வரைஞ்சது அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. How I is related to K. ஸோ ஐ வந்து நமக்கு கேக் வந்து எப்படி ரிலேட் ஆகுது. ஸோ எப்பயுமே என்ன பண்ணோம் அப்படின்னா 2க்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்கள கை வச்சு தான் நம்ம வந்து பார்க்கணும்.
ஸோ நம்ம வந்து கேல கை வச்சு நம்ம ஐய நம்ம பார்க்குறோம். கேல கை வச்சு ஐய நம்ம பார்த்தோம் அப்படின்னா கேயோட மகனாகவும் ஒன்று சன்னா இருந்திருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா டாட்டரா இருந்திருக்கலாம். அப்போ நமக்கு என்ன வந்திருக்கும்? சன் அப்புறம் வந்து டாட்டர். அப்போ எய்தரா, ஸோ எய்தர் அ சன் ஆர் டாட்டர், எய்தர் அ சன் ஆர் டாட்டர். நமக்கு டூ ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்? எய்தர் ஆர்ல சொல்லுவோம். எய்தர் ஆர் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, ஸோ எய்தர் ஆர் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம்? கேனாட் பி டிட்டர்மைன். எய்தர் ஆர் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும்? கேனாட் பி டிட்டர்மைன் சொல்லணும். இன்னொரு கான்செப்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்கேஸ் ஹியர் இட் இஸ் டாட்டர் இன் லாவை நான் அடிச்சிடறேன். ஸோ நம்ம டாட்டர் இன் லாவை அடிச்சிடறோம். ஓகே, டாட்டர் இன் லாவை நான் அடிச்சிடறேன். இப்போ டாட்டர் இன் லாவுக்கு பதிலாக, ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்போ டாட்டர் இன் லாவை நான் அடிச்சிடறேன். இப்போ டாட்டர் இன் லாவை நான் கம்ப்ளீட்டாக நான் அடிச்சிட்டேன். இப்போ டாட்டர் இன் லாவுக்கு பதிலாக, ஓகே இப்போ நான் டாட்டர் இன் லாவுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேனாட் பி டிட்டர்மைன், சி அண்ட் டியை நான் போடுறேன். இப்போ நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? ரைட், இப்போ இந்த கொஸ்டினோட ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. ஸோ எய்தர் ஆர்ன்ட்டு இப்போ நீங்க என்ன ஆன்சர் போடுவீங்க? இப்போ நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எய்தர் ஆர்ன்றத, சரி இந்த இடத்துல நான் எய்தர் ஆரையும் போட்டிருக்கேன், கேனாட் பி டிட்டர்மைனையும் போட்டிருக்கேன். இப்போ நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? கேனாட் பி டிட்டர்மைன் போடுவீங்களா, எய்தர் ஆர் போடுவீங்களா? எனிபடி இந்த இடத்துல நீங்க என்ன ஆன்சர் பண்ணுவீங்க? கேனாட் பி டிட்டர்மைன் போடுவீங்களா, எய்தர் ஆர் போடுவீங்களா? கேனாட் பி டிட்டர்மைன் போடுவீங்களா, எய்தர் ஆர் போடுவீங்களா? கமான் கைஸ், செம்மையான ஒரு ட்விஸ்ட். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாம்லையும் இது மாதிரி ஒரு குழப்பமான ஒரு கேள்வி வரும். கேனாட் பி டிட்டர்மைன் போடுவீங்களா, எய்தர் ஆர் போடுவீங்களா? கமெண்ட்ல போடுங்க பார்க்கலாம் என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் இ எய்தர் ஆர். ஓகே, சிஏவிடிஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ், அப்சல்யூட்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எய்தர் ஆர், ஸோ எய்தர் ஆர் is greater than cannot be determined. Either or is greater than cannot be determined. This is must known concept. So must known concept. நம்ம எய்தர் ஆரும் கேனாட் பி டிட்டர்மைன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பெரிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எய்தர் ஆர் அப்படின்றவன் தான் பெரிய ஆளு. அப்பையும் நம்ம என்னதான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ஆர் தான் சூஸ் பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எய்தர் ஆரும் கேனாட் பி டிட்டர்மைனும் இருந்துச்சு அப்படின்னா யார் நமக்கு பெரிய ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எய்தர் ஆர் அப்படின்றவன் தான் நமக்கு வந்து பெரிய ஆளு. அப்ப நம்ம யாரை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ஆரை தான் சூஸ் பண்ணணும். ஓகே, எய்தர் ஆர் இல்லாத பட்சத்துல தான் கேனாட் பி டிட்டர்மைன் வந்து சூஸ் பண்ணணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லாஜிக். ஸோ எய்தர் ஆரும் கேனாட் பி டிட்டர்மைனும் சேர்ந்து வருது அப்படின்னா யாரை நம்ம சூஸ் பண்ண போறோம்? எய்தர் ஆரை நம்ம சூஸ் பண்ண போறோம். திரும்ப ஒரு வாட்டி சொல்றேன், எய்தர் ஆரும் கேனாட் பி டிட்டர்மைனும் சேர்ந்து வருது. எய்தர் ஆரும் கேனாட் பி டிட்டர்மைனும் சேர்ந்து வருது அப்படின்னா யாரை நம்ம சூஸ் பண்ண போறோம்? எய்தர் ஆரை நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இதுல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டவுட் வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரை போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். How many female members are there in the group? How many female members are there in the group? ஃபீமேல்ஸ் யாருன்னு நம்மளால சொல்ல முடியாது. இங்கே மேபி மேல் ஆர் ஃபீமேல் வந்திருக்கலாம், இங்கே மேபி மேல் ஆர் ஃபீமேல் வந்திருக்கலாம், இங்கே மேபி ஃபீமேல். நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. எல்லா இடத்துலையும் மெயில் ஆர் ஃபீமேல் தான் இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேனாட் பி டிட்டர்மைன் தான். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேனாட் பி டிட்டர்மைன் தான். அடுத்த கொஸ்டின், ஹவ் இஸ் ஏ இஸ் ரிலேட்டட் டு கே? ஹவ் இஸ் ஏ இஸ் ரிலேட்டட் டு கே? இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேல இருந்து ஏ நான் எப்படி சொல்ல முடியும்? ஸோ ஏயோட ஜெண்டர் நமக்கு தெரியாது. ஸோ கேல இருந்து ஏ ஆக்சுவலா நமக்கு என்ன கான்செப்ட்ல இருக்கு? இன் லா கான்செப்ட்ல இருக்கு. ஸோ இன் லா கான்செப்ட்ல இருக்கு. மேபி நமக்கு என்ன இருந்திருக்கலாம்? மேபி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஸ்டர் இன் லா இருந்திருக்கலாம், ஆர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் இன் லா இருந்திருக்கலாம். சிஸ்டர் இன் லா இருந்திருக்கலாம், ஆர் பிரதர் இன் லா இருந்திருக்கலாம். சிஸ்டர் இன் லா, பிரதர் இன் லா. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் சிஸ்டர் இன் லா ஆர் பிரதர் இன் லா. எய்தர் சிஸ்டர் இன் லா ஆர் பிரதர் இன் லா. வெரி குட்மா. எய்தர் சிஸ்டர் இன் லா ஆர் பிரதர் இன் லா அப்படின்றது என்னுடைய ஆன்சர். வெரி குட். ஓகே, இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொஸ்டினே இருக்கு. தரமான கேள்வி. யாரும் சால்வ் பண்றீங்கன்னு பார்ப்போம். முதல்ல கொஸ்டினை நோட் பண்ணுங்க. செமையான கொஸ்டின். இது வந்து பாத்தீங்கன்னா
லைக் இப்போ நீங்கள் நார்மல் பேட்டர்ன் இப்போ வந்து படிச்சீங்க பார்த்தீங்களா, இதை இன்னும் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். 1% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிடும். உங்களுடைய லெவலை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெஸ்ட் பண்ணும். உங்களோட லெவலை வந்து பயங்கரமாக டெஸ்ட் பண்ணும். ஓகே, நீங்கள் ஒரு எஸ்பிஐ கிளர்க்கு எழுதுறீங்க, அதே மாதிரி ஒரு ஐபிபிஎஸ் கிளர்க் எழுதுறீங்க. அப்படின்னா யூ மஸ்ட் சி திஸ் டைப் ஆஃப் கொஸ்டின். கண்டிப்பான முறையில் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பிஓல இதை விட கொஞ்சம் ஒரு அதிகமான லெவல் தான் வந்து வரும். பிஓல இதை விட ஒரு பர்சன்டேஜ் வந்து அதிகமான லெவல் தான் வந்து வரும். ரைட்டா? பிஓல இதோட 1% அதிகமான லெவல் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க முதல்ல ப்ராப்பராக ரீட் பண்ணுவோம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ப்ராப்பராக ரீட் பண்ணுவோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the relationship of the family which is a 9 member are given in a code language using symbols. ஸோ கோட் லாங்குவேஜில் கொடுத்துருக்கேன். எதை யூஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டடி த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். ஸோ ஆன்சர் த கொஸ்டின். ஓகே, எய்தர் போத் ஆர் நன் ஆஃப் த பேரண்ட்ஸ் ஆர் அலைவ். ஸோ 2 பேரோட பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, எஸ் அண்ட் டபிள்யூ ஆர் நாட் சிப்ளிங். ஸோ எஸ்ஸும் டபிள்யூவும் எனக்கு என்ன வரமாட்டாங்க, சிப்ளிங்காக வந்து வரமாட்டாங்க. இது அவங்க கிவன் டேட்டாவில் வந்து கொடுத்துருக்கிறது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிவன் டேட்டாவில் நமக்கு வந்து சாலிடாக கொடுத்துருக்கிறது. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்க. ஏ ஹேஷ்டேக் 1 1 ஹேஷ்டேக் 2 1 ஹேஷ்டேக் 2 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏ 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைல்டு இருக்கு, அண்ட் இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் 2. ஸோ அண்ட் இஸ் த இதை அழைச்சிடுறேன். ஸோ அண்ட் இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் 2. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல்ல பேசிக் படிக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ 1 அப்படின்றவருக்கு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 1 அப்படின்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தை இருக்கு. அதே மாதிரி இந்த 1 அப்படின்றவரு யாரோட பிரதர் இன் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ பிரதர் இன் லா. யாரோட பிரதர் இன் லா அப்படின்னா 2 அப்படின்றவரோட பிரதர் இன் லா. இந்த 1 அப்படின்றவரு யாரோட பிரதர் இன் லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றவருடைய பிரதர் இன் லா. ஸோ அதான் இந்த பாயிண்ட் நம்பர் 1ல வந்து நமக்கு கொடுத்துருக்குறது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ரைட், இப்போ பாயிண்ட் நம்பர் 2 வாங்க. ஸோ 1 எக்ஸ்க்ளமேட்டரி 2 1 எக்ஸ்க்ளமேட்டரி 2 அப்படின்னா 1ம் 2ம். ஸோ 1ம் 2ம் நமக்கு என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஜெண்டரா இருக்காங்க. இவரு மெயில் மெம்பரா இருந்தா இவரும் மெயில் மெம்பரா இருப்பாரு, இவரு ஃபீமேலா இருந்தா இவரும் நமக்கு என்னவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மெம்பரா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் நமக்கு எதை பத்தி சொல்ல வருது அப்படின்னா ஜெண்டரை பத்தி சொல்ல வருது. செகண்ட் பாயிண்ட் நமக்கு எதை பத்தி சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டரை பத்தி நமக்கு வந்து சொல்ல வருது. எழுதிக்கிறது நல்லா தெரியுதா? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லை, நல்லாவே தெரியுது. ஸோ இந்த கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 1 star 2 அப்படின்னா ஏ இஸ் 1 இஸ் த பேரண்ட் ஆஃப் பி. அப்போ 1 வந்து இந்த இடத்துல யாரோட பேரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஓட பேரண்ட். 1 வந்து இந்த இடத்துல யாரோட பேரண்டா இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 1 வந்து நமக்கு யாரோட பேரண்ட் அப்படின்னா 2ஓட பேரண்ட். 1 இஸ் த பேரண்ட் ஆஃப் 2. அதுக்கப்புறம் $1 அப்படின்னா 1 is the sibling. 1 is the sibling of 2. அதுக்கு அடுத்து பாருங்க. ஸோ 1% 2. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக், அதே மாதிரி இந்த இடத்துல பர்சன்டேஜ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை சில்ட்ரன்ஸ் வந்து இருக்காங்கன்னா 3 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ 1க்கு நமக்கு எத்தனை 2 குழந்தைங்க. ஸோ 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க. அண்ட் இஸ் அ சிப்ளிங் ஆஃப் 2. அதே மாதிரி 1 யாரோட சிப்ளிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஓட சிப்ளிங். 1 யாரோட சிப்ளிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஓட சிப்ளிங். அதே மாதிரி 1 நமக்கு யாரோட சிப்ளிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஓட சிப்ளிங். புரியுதா? இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு ஹேஷ்டேக். ஸோ 2 ஹேஷ்டேக் இருந்தா ஒரே ஒரு குழந்தை. $2 2% இருந்துச்சுன்னா 2 குழந்தைங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 and 2. 1 and 2 அப்படின்னா 1 is the spouse. 1 யாரோட spouse அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஓட spouse. ஸோ 1ம் 2ம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து 1 question mark 2. 1 question mark 2 அப்படின்னா 1ம் 2ம் நமக்கு என்ன கிடையாதா? நாட் சேம் ஜெண்டர். நாட் சேம் ஜெண்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இவங்க ரெண்டு பேருமே நமக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜெண்டரா இருப்பாங்க. ஸோ இவரு மேல் மெம்பரா இருந்தா இவங்க ஃபீமேல் மெம்பரா இருப்பாங்க. இவரு ஃபீமேல் மெம்பரா இருந்தா இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் மெம்பரா இருப்பாங்க. தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். ஸோ ரெண்டு பேருமே எப்படி இருப்பாங்க? ஆப்போசிட் ஜெண்டரா இருப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஜெண்டர்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்படியும் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர். ஸோ ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் ஜெண்டர்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எப்படியும் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, அதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க வரைக்கும் நமக்கு கொஸ்டின் தான். இங்க இருந்து இங்க வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண வேண்டியது. ஓகேவா? ரோ 1, ரோ 2, ரோ 3, ரோ 4. ரைட், சால்வ் பண்ணிடுவோமா? வாங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கொடுத்துருக்காங்க? ரோ 1. நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தா நம்ம வந்து சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தே நீங்க வந்து போக ஆரம்பிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தே நீங்க வந்து போக ஆரம்பிச்சிருங்க. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்கா? இசட் கொஸ்டின் மார்க் யூ. ஸோ இசட் கொஸ்டின் மார்க் யூ. ஸோ கொஸ்டின் மார்க்னா நமக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு பேருமே வேற வேற ஜெண்டர். ஸோ ரெண்டு பேருமே வேற வேற ஜெண்டர். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட், அதுக்கப்புறம் யூ. ஸோ இவங்க ரெண்டு பேருமே நமக்கு என்ன ஜெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜெண்டர். இவங்க ரெண்டு பேருமே என்ன ஜெண்டர்? டிஃப்ரெண்ட் ஜெண்டர். அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். ரைட், அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்கு? யூ ஸ்டார். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஸ்டார். ஓகே, ஸோ யூ ஸ்டார், யூ ஸ்டார், யூ ஸ்டார் ஒய், யூ ஸ்டார் ஒய், யூ ஸ்டார் ஒய். அப்ப ஸ்டார்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸ்டார்னா என்ன அர்த்தம்? பேரண்ட். ஓகேவா? ஸோ எப்பயுமே அதே மாதிரி இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நமக்கு செகண்ட் பர்சன்ல இருந்து தான். இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நமக்கு செகண்ட் பர்சன்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் பர்சனை டினோட் பண்ணிக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யூ, யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யாரோட பேரண்ட் அப்படின்னா ஒய்யோட பேரண்ட். யூ இஸ் த பேரண்ட் ஆஃப். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் டாலர் டி. ஸோ ஒய் டாலர் டி. ஸோ டாலர்னா என்னது? சிப்ளிங். டாலர்னா என்னது? சிப்ளிங். அப்போ ஒய் வந்து யாரோட சிப்ளிங்? ஒய் வந்து யாரோட சிப்ளிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீயோட சிப்ளிங். டாலர்னா என்னதுப்பா? நமக்கு சிப்ளிங். அப்போ ஒய் வந்து யாரோட சிப்ளிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீயோட சிப்ளிங். அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டி எக்ஸ்கிளமேட்டரி எஸ். ஸோ எக்ஸ்கிளமேட்டரினா என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேம் ஜெண்டர். ஸோ ஜெண்டரை பற்றி சொல்லியிருக்கான், சேம் ஜெண்டர்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் ஜெண்டர்னு சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பாயிண்டா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி, அதுக்கப்புறம் எஸ். டியும் எஸ்ஸும் நமக்கு என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஜெண்டரா இருக்காங்க. டியும் எஸ்ஸும் நமக்கு சேம் ஜெண்டரா இருக்காங்க. அதுக்கப்புறம் கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒய் இருக்கு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒய் வந்து இருக்கு. ஸோ ஆர் கொஸ்டின் மார்க் ஒய். ஸோ கொஸ்டின் மார்க்னாலும் நமக்கு ஜெண்டர் தான் நினைக்கிறேன். எஸ், ஆர் கொஸ்டின் மார்க்னா என்னது? டிஃப்ரெண்ட் ஜெண்டர். அப்போ ஆரும் ஒய்யும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜெண்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய். ஆரும் ஒய்யும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜெண்டர். ஆரும் ஒய்யும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஜெண்டர். ஆர் அண்ட் ஒய் ஆர் டிஃப்ரெண்ட் ஜெண்டர். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்ப்போம். அடுத்து பாருங்க, எக்ஸ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் எஸ். எக்ஸ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் எஸ். அப்போ பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம்? பர்சன்டேஜ் பர்சன்டேஜ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இருக்கு. யாருக்கு? ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்சனுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற பர்சனுக்கு நமக்கு ரெண்டு குழந்தை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சனும் செகண்ட் பர்சனும் என்னவா இருப்பாங்க? சிப்ளிங்கா இருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சனும் செகண்ட் பர்சனும் சிப்ளிங்கா இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எக்ஸுக்கு எனக்கு எத்தனை சில்ட்ரன்ஸ் வந்து இருக்க போறாங்க? ரெண்டு சில்ட்ரன்ஸ் வந்து இருக்க போறாங்க. எக்ஸுக்கு ரெண்டு சில்ட்ரன்ஸ் வந்து இருக்க போறாங்க. அண்டு எக்ஸும் எஸ்ஸும் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்ளிங்ஸ். எக்ஸும் எஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சிப்ளிங்ஸ். அடுத்த பாயிண்ட பாருங்க. அடுத்து எஸ் ஹேஷ்டேக் ஹேஷ்டேக் ஆர். இப்போ எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இப்போ வந்து எஸ் நான் இந்த சைடு போட்டுக்கிறேன். ஸோ எஸ் நான் இந்த சைடு போட்டுக்கிறேன். எஸ் ஹேஷ்டேக் ஹேஷ்டேக் ஆர். ஹேஷ்டேக் ஹேஷ்டேக்னா என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குழந்தை. அவர் யாரோட பிரதர் இன்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் யாரோட பிரதர் இன்லா அப்படின்னா செகண்ட் பர்சனோட பிரதர் இன்லா. அப்போ எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன பண்றாங்க? எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு குழந்தை. அண்ட் தென் எஸ் யாரோட பிரதர் இன்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் எஸ் ஹேஷ்டேக் ஹேஷ்டேக் ஆரா. அப்ப எஸ் வந்து நமக்கு யாரோட பிரதர் இன் லாவா இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோட பிரதர் இன் லாவா இருப்பார்.
எஸ் ஆரோட பிரதர் இன் லாவா இருந்திருப்பாரு. எஸ் ஆரோட பிரதர் இன் லாவா இருந்திருப்பாரு. முடிஞ்சு போச்சா? எஸ் ஆரோட பிரதர் இன் லாவா இருந்திருப்பாரு. ஓகேவா? நல்லா கவனிங்க, ஆரோட பிரதர் இன் லாவா இருந்திருப்பாரு. ஓகேவா? இப்ப அடுத்து பாருங்க, ஆர் அண்டு. ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நான் எங்கிட்ட எழுதுன்னு நினைக்கிறேன். ஆர் அண்டு டபிள்யூ. ஸோ ஆர் அண்டு டபிள்யூ, ஆர் அண்டு டபிள்யூ அப்படின்னு இருக்கு. ஒரே நிமிஷம், இந்த பாயிண்டை மட்டும் கொஞ்சம் திருப்பி எழுதிக்கிறேன், சென்டர்ல எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைல்டு. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைல்டு. இப்போ வந்து எஸ் வந்து யாரோட பிரதர் இன்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோட பிரதர் இன்லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்றவரோட பிரதர் இன்லா. ஓகே, ஆர் அப்படின்றவரோட பிரதர் இன்லா. இப்போ ஆர் அண்டு டபிள்யூ. ஸோ அண்டுனா நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பவுஸ். இப்போ ஆரும் டபிள்யூவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேரிட் கப்பல்ஸ். ஆரும் டபிள்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேரிட் கப்பல்ஸ். ஆர் அண்ட் டபிள்யூஸ் ஆர் மேரிட் கப்பல்ஸ். அடுத்து டபிள்யூ கொஸ்டின் மார்க் டி. கொஸ்டின் மார்க்னா நமக்கு என்ன அர்த்தம்? கொஸ்டின் மார்க்னா என்ன அர்த்தம்? நாட் அ சேம் ஜெண்டர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யார் யாரு? டபிள்யூவும் டியும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஜெண்டர். டபிள்யூ டியும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜெண்டர். ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் பாயிண்ட், எஸ் அண்டு இசட். எஸ் அண்ட் இசட். ஸோ எஸ் அண்ட் இசட் அப்படின்னா எஸ்ஸும் இசட்டும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரிடு கப்பிள்ஸ். ஸோ அப்போ எஸ் யாரோட மேரேஜ் பண்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ அப்போ எஸ் வந்து நமக்கு யாரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் வந்து யாரை மேரேஜ் பண்ணிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இசட்டை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறார். எஸ் இஸ் மேரிட் டு இசட். அடுத்து இசட் ஸ்டார் வி. ஸ்டார்னா என்ன அர்த்தம்? இசட் ஸ்டார் வி. அப்ப இசட் வந்து பேரண்ட். ஸ்டார்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன்? ஸ்டார்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட். ஓகேவா? அப்ப இசட் வந்து எனக்கு யாரோட பேரண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியோட பேரண்ட். இசட் இஸ் த பேரண்ட் ஆஃப் வி. எப்படி புரியுதா? இசட் இஸ் த பேரண்ட் ஆஃப் வி. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஸ்டின் மார்க். கொஸ்டின் மார்க்னா என்ன அர்த்தம்? 2 பேருமே டிஃப்ரெண்ட் ஜெண்டர். சரியா? ஸோ அப்ப வி அதுக்கப்புறம் இசட். ஸோ தட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வியும் இசட்டும். ஓகே, இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ வி, ஓகேவா? ஸோ வி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி வி அதுக்கப்புறம் எக்ஸ். இவங்க 2 பேருமே நமக்கு எப்படி இருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஜெண்டரா இருக்காங்க. இவங்க 2 பேருமே நமக்கு எப்படி இருக்காங்க? டிஃப்ரெண்ட் ஜெண்டராக இருக்காங்க. ரைட்டா. இப்போ நம்ம சால்வ் பண்றதா நமக்கு வந்து வேலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ரைட். ஸோ இப்போ நமக்கு எஸ் இங்க இருக்காரு, எஸ் வந்து இந்த இடத்துலயும் எஸ் இருக்காரு, இந்த இடத்துலயும் எஸ் இருக்காரு. ஸோ எஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ நான் எஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ எஸ் ஓகே, எஸ்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சில்ட்ரன். ஸோ எஸ் வந்து யாரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு? இசட்டை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. ஸோ எஸ்ஸோட ஜெண்டரும் தெரியாது, அதே மாதிரி எஸ்ஸோட ஜெண்டர் தெரியும். எஸ்ஸோட ஜெண்டர் வந்து மேல் மெம்பர். அப்போ இசட்டோட ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபீமேல் மெம்பர். இசட்டோட ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபீமேல் மெம்பர். ரைட். இப்போ எஸ்ஸோட சில்ட்ரன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி. எஸ்ஸோட சில்ட்ரன் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி. ரைட்டா? அடுத்து எஸ்ஸோட பிரதர் வந்து யாரு? சரி, எஸ்ஸோட சிப்ளிங் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். எஸ்ஸோட சிப்ளிங் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு மொத்தமா எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 3 குழந்தைங்க இருக்காங்க. எக்ஸுக்கு மொத்தமா நமக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 3 குழந்தைங்க. 2 குழந்தைங்க. ஓகே, எக்ஸுக்கு நமக்கு மொத்தமா எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 2 குழந்தைங்க இருக்காங்க. ரைட்டா? அப்ப எக்ஸ் என்ன பண்ணிருக்கணும்? இஸ் மேரிட் டு சம்மன். எக்ஸ் என்ன பண்ணிருக்கணும்? மேரிட் டு சம்மன். ரைட்டா? எக்ஸ் வந்து மேரிட் டு சம்மன். இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க. இப்போ இவரு எஸ் வந்து யாரோட பிரதர் இன்லா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் வந்து யாரோட பிரதர் இன்லா? டபிள்யூட பிரதர் இன்லா. எஸ் வந்து யாரோட பிரதர் இன்லா? டபிள்யூட பிரதர் இன்லா. அப்ப கண்டிப்பா டபிள்யூ இந்த இடத்துல வைக்க முடியாது. பிகாஸ் டபிள்யூ அண்ட் சரி எஸ் வந்து யாரோட பிரதர் இன்லா? ஆரோட பிரதர் இன்லா. அப்ப ஆரை தூக்கிட்டு வந்து இங்க வைக்க முடியாது. ஏன்னா ஆர் இஸ் ஆல்ரெடி யாரோட மேரேஜ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டபிள்யூட மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்ப நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரை வச்சிருவேன். ஆர் இஸ் மேரிட் டு டபிள்யூ. புரியுதா? ஸோ எஸ் வந்து பிரதர் இன்லாவா வரணும். அப்போ 1 எக்ஸோட இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆர் வந்தாலும் நமக்கு பிரதர் இன்லா வருவாங்க. ரைட்? சிப்ளிங் வழியா. அடுத்து ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஸ். அப்போ நம்மளுடைய பவுஸ் வழியாவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதர் இன்லா சிஸ்டர் இன்லா வருவாங்க. நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல என்னால ஆர் போட முடியாது. ஒய்? பிகாஸ் ஆரும் டபிள்யூ ஆல்ரெடி மேரிடு.
அப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்ண முடியும், ஆரா போட முடியும். இந்த இடத்துல நான் டபிள்யூவை வச்சிருவேன். முடிஞ்சு போச்சா? இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பாருங்க, இது வரைக்கும் முடிச்சாச்சு. இப்போ ஒய்க்கு வந்து பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க. எந்த இடத்துல 2 குழந்தை கேப் இருக்கு? இந்த இடத்துல 2 குழந்தை கேப் இருக்கு. சாரி, யூக்கு 2 குழந்தைங்க இருக்கு. அப்ப எந்த இடத்துல 2 குழந்தை கேப் இருக்கு? இந்த இடத்துல 2 குழந்தை கேப் இருக்கு. அப்ப இந்த இடத்துல நான் யாரை வச்சிருவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப இந்த இடத்துல நான் யாரை வைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா யூவை வைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நான் யாரை வைப்பேன் அப்படின்னா ஒய்யை வைப்பேன். இந்த இடத்துல நான் யாரை வைப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீயை வைப்பேன். இந்த இடத்துல யாரை வைப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து டீயை வந்து வைக்கிறேன். முடிஞ்சு போச்சாங்க? இந்த இடத்துல நம்ம யாரை வைக்கிறோம்? நம்ம வந்து டீயை வைக்கிறோம். முடிஞ்சு போச்சா? தெரிஞ்சு போச்சா? ஓகேவா? எஸ். சூப்பர். இப்ப கவனிச்சுக்கோங்க, இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஜெண்டரை வந்து ஃபிக்ஸ் பண்றதா மேட்ரு. இப்ப நமக்கு எஸ்ஸுக்கு ஜெண்டர் தெரியும், இசட்டுக்கு ஜெண்டர் தெரியும். இப்ப எஸ்ஸும் டீயும் ஓகே. இப்ப எஸ்ஸும் டீயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட பாருங்க. எஸ்ஸும் டீயும் நமக்கு வந்து சேம் ஜெண்டர். அப்ப எஸ் வந்து மேல் மெம்பர், அப்ப டி ஆல்சோ ஏ மேல் மெம்பர், டி ஆல்சோ ஏ மேல் மெம்பர். அதுக்கப்புறம் என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியும் டபிள்யூவும் நமக்கு டிஃப்ரெண்ட் ஜெண்டர். அப்ப டி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல் மெம்பர், அப்ப டபிள்யூ நமக்கு என்னவா இருந்திருப்பாங்க அப்படின்னா ஃபீமேல் மெம்பரா இருந்திருப்பாங்க. அப்ப ஆர் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டா இருந்திருப்பாங்க. ஆர் இஸ் அ மேல் மெம்பர். அதுக்கப்புறம் என்னது, ஆரும் ஒய்யும் நமக்கு டிஃப்ரெண்ட் ஜெண்டர். அப்ப ஆர் வந்து மேல் மெம்பர் அப்படின்னா ஒய் நமக்கு என்னவா இருந்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீமேல் மெம்பரா இருந்திருப்பாங்க. ஒய் நமக்கு என்னவா இருந்திருப்பாங்க? ஃபீமேல் மெம்பரா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியும் எக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஜெண்டர். அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூவும் இசட்டும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஜெண்டர். ஸோ அப்போ இசட்டோடது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபீமேல். அப்ப யூவோடது நமக்கு என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு மேல் மெம்பரா இருக்கும். அப்ப எக்ஸ் அவங்களுடைய ஒய்ஃபா இருந்திருக்கும். ஸோ அப்ப பாருங்க, வியும் எக்ஸும் டிஃப்ரெண்ட் ஜெண்டர். அப்ப எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபீமேல் மெம்பர், அப்ப வி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேல் மெம்பர். ஸோ கொஸ்டின் முடிஞ்சு. எவ்வளவு பொறுமையா நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக தான். இல்லை அப்படின்னா டக்கு டக்குன்னு பாயிண்ட்ஸை வச்சுட்டு டக்கு டக்குன்னு நான் வந்து கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ இது வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டது, இங்க இருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட்ஸ், இங்க இருந்து இது வரைக்கும் என்னுடைய பாயிண்ட்ஸ். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல என்னுடைய பாயிண்ட்ஸை நான் வந்து வச்சிருக்கேன், என்னோட பாயிண்ட்ஸை நான் வச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் என்னோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து கனெக்டிங் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிங் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங், பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங். ஸோ பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங். டன்னா? எல்லாத்துக்கும் புரிஞ்சா நான் எப்படி கனெக்ட் பண்ணேன்ட்டு? ஸோ இந்த இடத்துல எஸ், இந்த இடத்துல எஸ் இருக்காரு, அதனால எஸ் மேரிடு டு இசட். இந்த இடத்துல எஸ் வந்து பிரதரின்லாம், அதனால எஸ்ஸோட ஜெண்டர் தெரியும், அதை வச்சு நம்ம இசரோட ஜெண்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இவங்களோட சைல்டு வந்து வி. அடுத்து எஸ்ஸோட பிரதர் வந்து எக்ஸ், எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 குழந்தைங்க, ரைட்டா? அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னது, இவர் எஸ் வந்து யாரோட பிரதரின்லா? ஆரோட பிரதரின்லா. ஆரை நம்ம இங்க வைக்க முடியாது, ஸோ இங்க வைக்க முடியாது, அதனால ஆரை நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்துல வச்சிடறேன். ஸோ ஆரை வந்து எஸ்ஸோட ஒய்ஃப் வழியா, பவுஸ் வழியா கொண்டு போயிடுறேன். ஆர் இஸ் மேரிட் டு டபிள்யூ. அதுக்கப்புறம் ஒய்க்கு இந்த இடத்துல யூக்கு என்ன பண்றாங்க, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அப்ப 2 குழந்தை எங்க வர வேண்டியது இருக்கு, இந்த இடத்துல தான் வர வேண்டியது இருக்கு. அப்ப யூவையும் எக்ஸையும் மேரிடு கப்பலா வச்சு ஒய்யையும் டீயை நான் ஃபிக்ஸ் பண்றேன். தட்ஸ் ஆல் அபவுட் இட். அதுக்கப்புறம் ஜெண்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்றதா, எஸ்ஸோடதும் இசட்டோடதும் தெரியும். அப்ப எஸ்ஸோடது தெரியும்னா டீயோடதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். டீயோடது தெரியும் அப்படின்னா எஸ், டீயோடது தெரியும்னா டபிள்யூடதை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து இசரோடது தெரியுதுன்னா யூவோடதை ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்ப யூவை ஃபிக்ஸ் பண்றதுனால எக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? டன்னா? யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கிறதா? டவுட் இருந்தா கேளுங்க ஐயா, கேளுங்க. ஸோ ஈஸியா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அப்சல்யூட்லி. உங்களுக்கான கொஸ்டின், உங்களுக்கான கேள்வி சால்வ் பண்ணுங்கம்மா. யார் கரெக்டா பண்றீங்கன்னு பார்ப்போம். ஓகே, டன் சார், சூப்பர்மா. கிருஷ்ணா, எல்லாருமே யார் கரெக்டா சால்வ் பண்றீங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஹவு இஸ் ஓகே, who among the following, ஓகேவா, who among the following belong to the same generation as X? Who among the following belong to, sorry guys,
சேம் ஜென்ரேஷன் எஸ் எக்ஸ். எக்ஸோட சேம் ஜென்ரேஷன் என்னது? அப்படியே சேம் ஜென்ரேஷன். நல்லா ஞாபகம் வச்சு. சேம் ஜென்ரேஷன். சேம் ஜென்ரேஷன்னா யார் நமக்கு? ஸ்ட்ரைட் லைன். சேம் ஜென்ரேஷன்னா நமக்கு யார்? நமக்கு ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஸ்ட்ரைட் லைன்ல இருக்கிறவங்க தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஜென்ரேஷன். அப்போ எக்ஸோட சேம் ஜென்ரேஷன் யார் இருக்கா? எஸ் இருக்கான், இசட் இருக்கான், ஆர் இருக்கான், டபிள்யூ இருக்கான். ரைட், டபிள்யூ இருக்கா, அதே மாதிரி யூ இருக்கான். ஆப்ஷன்ல பாருங்க, எஸ், இசட், ஒய் வந்து கிடையாது, ஒய் வந்து கீழே போயிடும், இப்போ இவன் மட்டும் வரமாட்டான். அப்போ எஸ் அண்ட் இசட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இல வந்து இருக்கு, போத் 1 and 3. ஸோ போத் 1 and 3 இஸ் த ஆன்சர். போத் 1 and 3 இஸ் த ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். How is S sibling, S ஓட sibling is related to Z sibling? Z sibling. ஓகேவா? ஸோ Z ஓட sibling முதல்ல யாரு? Z ஓட sibling வந்து யாரு? R. Z ஓட sibling வந்து யாரு? R. S ஓட sibling, S ஓட sibling வந்து யாரு? X. புரியுதா? How is S siblings related to Z is sorry Z child. Z ஓட child. ஸோ Z ஓட childனா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா B. இசட்டோட சைல்டு அப்படின்னா யாரு? வி. இசட்டோட சைல்டு அப்படின்னா நமக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வி. ஓகேவா? எஸ்ஸோட சிப்ளிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ். இப்போ நம்ம யார்ல இருந்து யாரை பார்க்க போறோம்? வில இருந்து எக்ஸ். அப்போ வில இருந்து எக்ஸ் நமக்கு யாரு? இப்போ இந்த இடத்துல எக்ஸ் அது ஃபீமேல். இப்போ ஃபீமேல்னா எக்ஸ் நமக்கு என்னவா வந்திருப்பாங்க அப்படின்னா ஆண்டா வந்திருப்பாங்க. அப்போ ஆன்சர் வில் பி ஆப்ஷன் ஏ. ஆண்ட் இஸ் த ஆன்சர். புரியுதா? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ, ஆண்ட் இஸ் த ஆன்சர். Got the point, guys? So S ஓட sibling, S ஓட sibling யாரு? X is related to Z ஓட child. So Z ஓட child யாரு? V. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? V ல இருந்து X வந்து பார்க்க போறோம். இப்ப V ல இருந்து X வந்து பார்த்தோம்னா நமக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ant. V ல இருந்து X வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ant. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கேள்வியை நீங்க எல்லாருமே ஹோம்ஒர்க் கொஸ்டினா எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதை எல்லாருமே ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈஸி தான், பட் நீங்க சால்வ் பண்றதா மேட்டரா இருக்கும். நான் நெக்ஸ்ட் அடுத்த இது இருக்கு பாத்தீங்களா, கோடட் வந்து நான் சால்வ் பண்ணி காட்டும் போது இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதை சால்வ் பண்ணி டயக்ராம வரைஞ்சி நீங்க நம்ம குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணணும். குரூப்ல ஜாயின் ஆகல அப்படின்னா 9342408457 அப்படின்ற நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிருங்க. ரீஸ்டார்டர் பேட்சா இருக்கட்டும், மாஸ்டர் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்சா இருக்கட்டும், அல்டிமேட் கோர்ஸா இருக்கட்டும், இதுல எந்த கோர்ஸ் வாங்கியிருந்தீங்கனாலும் அதுக்கான குரூப்ல இதை வந்து நீங்க வந்து போஸ்ட் பண்ணிடணும். திஸ் இஸ் யுவர் கொஸ்டின். நான் ஸ்கிரீனை விட்டு வெளியே போயிடுறேன். ஹோம்ஒர்க் கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணி எனக்கு வந்து குரூப்ல வந்து போட்டு விடணும். இதை நம்ம அடுத்த லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் சால்வ் பண்ணி காட்டுவேன். அடுத்து இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. அது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதையும் நம்ம வந்து அதோட கூடயே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் இட். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு என்ன டவுட், என்ன கொரிஸ் இருந்தாலும் எப்போனாலும் மணி என்ன கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லைவ் உங்களுக்கு நாளைக்கு இருக்கும். அந்த நாளைக்கு லைவ்ல இது வந்து பார்த்துடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். டாடா பாய். சி யூ கைஸ். சி யூ.